Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் வையப்பமலையில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் சரோஜா ஆகியோர் அதிமுக ஆட்சியின் 10 ஆண்டு கால சாதனைகள் குறித்த பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டனர். மல்லசமுத்திரம் அதிமுக கிழக்கு ஒன்றியம் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகர் தலைமை வகித்தார். மல்லசமுத்திரம் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் MC மோகன் முன்னிலை வகித்தார். இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் மருத்துவர் சரோஜா ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியின் 10 ஆண்டு கால சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியின் 4 ஆண்டு அவலங்கள் குறித்தும் பொதுமக்களிடம் பிரசுரம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டனர். மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் பரணிதரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், சார்பு அணியினர் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தற்காலிக பேருந்து நிலையத்தில் அனைத்து வசதிகளையும் செய்து தரவில்லை என்றால் விரைவில் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருமங்கலம் பேருந்து நிலையத்தில் புனரமைப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் திருமங்கலம் தெற்கு தெருப்பகுதியில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. தற்காலிக பேருந்து நிலையத்தில் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் அங்கு ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பொதுமக்கள் வெயிலிலும் மழையிலும் ஒதுங்குவதற்கு எந்த வசதியும் செய்து தரப்படாதது குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் RB உதயகுமார் கேள்வி எழுப்பினார். தற்காலிக பேருந்து நிலையத்தில் விரைவில் அனைத்து வசதிகளையும் செய்து தரவில்லை என்றால் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார். இதனிடையே தற்காலிக பேருந்து நிலையத்தில் சேறு சகதியில் சிக்கிக்கொண்ட அரசு பேருந்தை வெளியே எடுக்காமல் அரசு அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கிராம நிர்வாக அலுவலரை தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக நகரமன்ற உறுப்பினர் சந்திரன் கைது செய்யப்பட்டார். இருப்பிடச் சான்றிதழ் கேட்டு 28வது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினரும் விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் தீவிர ஆதரவாளருமான சந்திரன் ராஜாங்குளம் பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தில் பணியாற்றும் கிராம நிர்வாக அலுவலர் சிற்றரசு மற்றும் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தி அராஜகத்தில் ஈடுபட்டார். சந்திரனை கைது செய்ய வலியுறுத்தி திண்டிவனம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம நிர்வாக அலுவலர்கள் தர்ணா, உள்ளிருப்பு என பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் செஞ்சி மஸ்தானின் அழுத்தம் காரணமாக சந்திரனை கைது செய்யாமல் விடியா திமுக அரசின் ஏவல் துறை அலட்சியம் காட்டி வந்த நிலையில் போராட்டம் மிக பெரிய அளவில் செல்லும் என கிராம நிர்வாக அலுவலர்கள் எச்சரிக்கை விடுத்ததால் சந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார். திமுக நிர்வாகி என்பதால் கவுன்சிலரை கைது செய்யாமல் காவல்துறை ஏமாற்றி வந்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டம் மேலும் தீவிரமடைந்து விடுமோ என்ற அச்சத்தில் ஏவல் துறை பெயரளவுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.